இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக் டெம்ப்ளேட்டிங் இன்ஜினை நம்மளோட Node.js ஆப்பில் எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத. பக் டெம்ப்ளேட்டிங் இன்ஜினை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டில் app.jsல பக்கை ரெக்வயர் பண்ணிக்கிறோம். npm install pugன்னு சொல்லிட்டு நம்ம பக்கோட மாடலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது template.pug அப்படின்ற ஒரு பக் டெம்ப்ளேட்டுக்கான ஃபைல். இந்த டெம்ப்ளேட்குள்ளே நம்ம ஒரு சாம்பிள் கண்டென்ட் ஒன்று போட வேண்டியது இருக்குது. இந்த டெம்ப்ளேட் ஒரு p tag க்ரியேட் பண்ணோம். அதில் நேம்ன்ற ஒரு லோக்கல் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்துறதுக்கு நம்ம பக்கோட மாடலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். கம்பைல் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே நம்ம ஏற்கனவே மேலே பக்கை கொண்டு வந்திருக்கோம். ஸோ பக் டாட் கம்பைல் ஃபைல், அதுக்குள்ளே நம்ம டெம்ப்ளேட் டாட் பக். கன்சோல் லாக்குள்ளே நம்ம கம்பைல் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கம்பைல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக நேம்னு ஒன்று கொடுத்து அதுக்கு வேல்யூவாக லொகேஷன் கொடுக்குறோம். இப்போ இந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி அந்த டெம்ப்ளேட்குள்ளே போய் என்ன பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு Node.js போட்டு நம்ம இந்த ஆப்பை ரன் பண்ணுறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்குள்ளே இருக்க கண்டென்ட் தான் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கண்டென்ட் கீழே தெரியுது. இதுக்கு காரணம் நம்ம தப்பாக யூஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன். இங்கே மேலே கம்பைல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது நான் பக் டாட் கம்பைல்னு கொடுத்துருக்கேன். ஆனால் கம்பைல் ஃபைலுன்னு தான் நான் கொடுத்துருக்கணும். இது கொடுத்த பிறகு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்களா p tagோட நம்ம பாஸ் பண்ண ஆப்ஜெக்ட்லேருந்து நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி p tagக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ண இடத்துல ஜென்ரேட் ஆகி ஒரு HTML கண்டென்ட்டாக வந்திருக்கு. அடுத்ததாக இதில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம 2 லைனை யூஸ் பண்ண இந்த விஷயத்தை ஒரே லைன்லேயும் பண்ணலாம். அதுக்கு பக் டாட் ரெண்டர் ஃபைல் அப்படின்ற ஒரு மெத்தட். அதுக்குள்ளே உங்களோட டெம்ப்ளேட், அதுக்கு அடுத்து கமா போட்டு உங்களோட பாஸ் பண்ண போகிற அந்த லோக்கல் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வாட்டி நீங்கள் பார்த்த அதே HTML கண்டென்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு, இன்னும் சிம்பிளான வழியில். அடுத்தது டெம்ப்ளேட் ஃபைலே இல்லாமல் கூட நீங்கள் உங்களோட பக் கண்டென்ட்டை உள்ளே கொடுத்து ஒரு HTML கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பக்கோட ரெண்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம முதல்லே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன், பக்கோட கம்பைல்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். கம்பைல் ஃபங்க்ஷன்ன்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் பக்கோட கம்பைல்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்மளோட டெம்ப்ளேட்டை பேராமீட்டராக கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த கம்பைல் ஃபங்க்ஷனை இங்கே கீழே கன்சோல் லாகில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு HTML டேக்கோட ஒரு கண்டென்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த கம்பைல்ன்ற ஃபங்க்ஷன் ஒரு டெம்ப்ளேட் ஃபைலை ரெண்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலை, கம்பைல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் பக்கோட கம்பைல்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம டெம்ப்ளேட் ஃபைலுக்குள்ளே டிக்ளேர் பண்ண அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் கண்டென்ட் தான். இப்போ இந்த கம்பைல் ஃபங்க்ஷன் இந்த கான்ஸ்டன்ட்குள்ளே நீங்கள் கம்பைல் பண்ண அந்த டெம்ப்ளேட்டுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம எத்தனை தடவை வேணாலும் அந்த டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி ரெண்டர் பண்ணும் போதும் அந்த டெம்ப்ளேட்குள்ளே கண்டென்ட் ஆட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஃபங்க்ஷன்ன்ற அந்த கான்ஸ்டன்ட்டை பயன்படுத்தி நான் 3 தடவை 3 விதமான ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே HTML கண்டென்ட் ஒவ்வொரு தடவையும் ஆட் ஆகிக்கிட்டே வரதை பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கோடிங்லேயே நீங்கள் ஒரு சில நேரத்தில் கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான். பக்கோட ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் இதே டெம்ப்ளேட் கண்டென்ட்டை போட்டு கன்சோல் லாகில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை இமீடியட்டாக ரெண்டர் பண்ணி பார்க்க முடியும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணாமல். இது சிம்பிளாக நீங்கள் பாஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டோட கண்டென்ட்டை மட்டும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படும். இதுக்குள்ளே நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கோட டெம்ப்ளேட் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். பக்கோட சின்டாக்ஸை பயன்படுத்தி இப்படி தான் நீங்கள் ஒரு HTML கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கான நேரமே ரொம்ப கம்மி தான். இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற HTML கண்டென்ட் கீழே பார்க்கலாம். இதே நார்மலான ஒரு HTML ஃபைலாக இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் பல தடவை ஓப்பன் க்ளோஸ் டேக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே அந்த அவசியமே கிடையாது.
அண்ட் அதோட நீங்கள் பாஸ் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்டை இங்கே HTML கண்டென்ட்டுக்குள்ளே ஜென்ரேட் பண்ண பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஒரு பேரண்ட் டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டு ஒரு சைல்டு டெம்ப்ளேட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் சைல்டு டெம்ப்ளேட் பயன்படுத்துறதுக்காக ஒரு சில பிளாக்ஸை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். பிளாக் ஸ்கிரிப்ட்ஸ்னு இங்கே நான் போட்ட மாதிரி இந்த பிளாக் ஸ்கிரிப்ட்ஸ்க்குள்ளே நான் ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன் எல்லாம் கால் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிறதுக்கு அண்ட் பிளாக் கண்டென்ட் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம சைல்டு டெம்ப்ளேட்டை உருவாக்க போகிறோம். சைல்டு டெம்ப்ளேட் டாட் பக். இந்த சைல்டு டெம்ப்ளேட் நம்மளோட பேரண்ட் டெம்ப்ளேட்டான இந்த டெம்ப்ளேட் டாட் பக்கை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. அதனால் எக்ஸ்டென்ஸ் ஸ்பேஸ் டெம்ப்ளேட் டாட் பக் அந்த டெம்ப்ளேட்டோட நேம். அதுக்கடுத்து நம்ம இந்த பிளாக் ஸ்கிரிப்ட்ஸுன்ற இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சில கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதனால் பிளாக் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற பேரண்ட் கிளாஸில் இருக்க அந்த பிளாக்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்குள்ளே நம்ம இங்கே லோட் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட்ஸை லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பிளாக் கண்டென்ட்டுக்குள்ளே நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் 2 போட்டுக்கிறேன். மறக்காமல் உங்களோட எல்லா பக்லையும் இன்டென்டேஷனை கரெக்டாக கொடுங்க. உங்களோட கண்டென்ட் சரியான இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம இந்த சைல்டு டெம்ப்ளேட்டை டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ app.jsக்குள்ளே வந்து நம்ம ரெண்டர் ஃபைல் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே சைல்டு டெம்ப்ளேட்டை கொடுத்து இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த சைல்டு டெம்ப்ளேட் தன்னோட பேரண்ட் டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி அதோட கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிச்சு. அதில் நீங்கள் டிக்ளேர் பண்ண இடத்துல உங்களோட கண்டென்ட்டும் வந்துருச்சு. உதாரணத்துக்கு பேரண்ட் கிளாஸில் டிக்ளேர் பண்ண பிளாக் கண்டென்ட்ன்ற இடத்துல சைல்டு டெம்ப்ளேட் கிளாஸ்க்குள்ளே நம்ம கொடுத்த அன்ஆர்டர் லிஸ்ட் கண்டென்ட் வந்துருச்சு. கடைசியாக பக் டெம்ப்ளேட்டிங் இன்ஜினை நம்ம Express.js மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர்ன்ற மாடலை பயன்படுத்தி நான் இங்கே ஒரு Express.js அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு டெம்ப்ளேட்டிங் இன்ஜினாக ஜேடுன்ற டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் தான் டிக்ளேர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல பக் இன்னும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டரை பயன்படுத்தி உங்களோட எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃப்ளாக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். -pugன்னு கொடுத்து நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் உருவாகும் போது உங்களுக்கு வியூ ஃபோல்டரில் பக் டெம்ப்ளேட் ஃபைல்ஸும் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் app.jsக்குள்ளே உங்களோட டெம்ப்ளேட்டிங் இன்ஜினா பக்கும் செட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்டை கீழே கொடுத்த இந்த கமாண்டோட நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் அட்ரஸில் இந்த ஆப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய் பார்க்கும்போது முதல் பேஜாக இது தெரியும். இந்த பேஜோட கண்டென்ட் தான் பக்கில் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல டைட்டில்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிச்சிருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த வியூ டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ணும்போது பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஃபால்ட் ரவுட்டாக ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற index.jsக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட் செட் ஆகிருக்கு, கேட் ரவுட். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நமக்கு Express.jsல கிடைக்கிற இந்த ரெண்டர்ன்ற அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படும். இதை வச்சு தான் நம்ம ஒரு வியூ டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இண்டெக்ஸுன்ற ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறோம். அதில் டைட்டில்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் எக்ஸ்பிரஸ்ன்ற வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தான் இந்த ப்ரௌசரில் தெரிகிற இந்த வேல்யூ. கடைசியாக இந்த டெம்ப்ளேட்டிங் இன்ஜினை Express.js ஃப்ரேம் ஒர்க்குள்ளே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க.